படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா தேடி ரட்சிக்க பிதா அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய் தேடிர. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்று எழுதுகிறார். அதன் முதல் பாகத்தை பாருங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் என்று எழுதியிருக்கிறபடி என்று சொல்லுகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் அந்த வசனம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாதவர்களாக தங்களுடைய பாவ நிவர்த்திக்காக பாவ பரிகாரத்திற்காக தங்களுடைய கரங்களினாலே அநேக கிரியைகளை செய்கிறதை பார்க்கிறோம். எப்படியாவது தேவனோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும், தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுளுக்காக தெய்வத்துக்காக அவர்கள் தங்களை நேர்ந்து கொள்ளுகிறதையும் அநேக காரியங்களை செய்கிறதையும் பார்க்கிறோம். ஆனால் பாவம் நம்மிடத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு மனிதன் எப்பொழுது நீதிமான் ஆக முடியும்? விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியானால் நான் எப்பொழுது நீதிமானாக முடியும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்து விடுதலையாக்குவதற்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக தேவன் தாமே மனிதனாக வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே அவர் இந்த உலகத்திலே வந்தார். 33.5 வருஷம் ஜீவித்தார். தாம் தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டினார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை உண்டாக்குவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வேதவாக்கியங்கள் முன்னதாக சொல்லியிருக்கிறபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் பாவி என்பதை உணர்ந்து நம்முடைய பாவத்திற்கு ஒரு பரிகாரம் தேவை என்பதை உணர்ந்து தெய்வத்தினிடத்தில் வந்து ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகிறார்கள், தேவனோடு ஐக்கியத்தை பெறுகிறார்கள், நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தை உண்மையுள்ளதாய் மாறுகிறது. அருமையானவர்களே, நீங்களும் இந்த விசுவாசத்தினாலே இந்த பெரிதான சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.